ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு தரமான லோ பட்ஜெட் ஹவுஸை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனில் இருந்து கரெக்டாக மாலப்பட்டி போகிற லைனில் பசுமை நகருக்கு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாகவே அமைஞ்ச ஒரு தரமான லோ பட்ஜெட் ஹவுஸுங்க. பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக பார்த்தோம்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். இந்த வீடு மொத்தம் 1000 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 900 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மொத்தம் 2 வீடுங்க. இந்த 2 வீட்டில் ஒரு வீடு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிகிட்டு இருக்கும்போதே புக் பண்ணிட்டாங்க. இன்னும் அவைலபிளில் இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒரு மீடியம் பட்ஜெட்லேயும் நமக்கு ராயல் லுக் கொடுக்குற மாதிரியான எக்ஸ்டீரியர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அழகாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செப்டிக் டேங்க் ப்ரொவிஷனும் 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கிடச்சிரும். அதே போல் வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் வெளியில் வர்றதுக்கு தகுந்த மேனிக்க பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழேயே ஒரு 5 அடிக்கு மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் தண்ணி நிற்காது. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாகவே நமக்கு கிடைக்கிது. வாங்க இப்போ நம்ம அடுத்ததாக வீட்டுக்குள்ளே போய் நம்ம வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டுமே ஹை கேஜில் கொடுத்துருக்காங்க. அதில் பிளாக் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 பில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே கட் போஸ்ட்டு கிடையாது, எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டோட உள்ளே எப்படி இருக்குது ஒவ்வொரு ரூம்ஸும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் 14x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க ஃபெசிலிட்டியோட ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங்கில் ஒரு மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக நீட்டாக அமைஞ்சிருக்குன்னே நமக்கு சொல்லலாங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே நமக்கு போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் கிடச்சிது. போர்வெல் 450 அடியும், வாட்டர் டேங்க் 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலேயும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டார்காஸ்டிக் கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய அவுட்டர் டாய்லெட் தான். இந்த அவுட்டர் டாய்லெட் நமக்கு இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாம் பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்டுக்கு சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மேனிக்க ஃபெசிலிட்டியோட சூப்பராகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வெளியில் பார்த்தோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% ஒர்க்கு முடிஞ்சுங்க. இன்னும் ஒரு 10% மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா. நமக்கு முன்னாடி ராஜனெல்லாம் கம்ப்ளீட்டாக பர்மா தேக்கில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சைஸ் 17x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இதுலேயும் பூஜை ரூமும் நமக்கு தனியாகவே செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே நமக்கு டிவி ப்ரொவிஷனும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட மெயின் டோருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ராயல் லுக் கொடுக்குற மாதிரியான டிசைனிங்கில் டீகுட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை தான் இந்த வீட்டோட எல்லா ரூம்ஸுக்குமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவோட சைஸ் 10x9 அப்படிங்கிற சைஸில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் வாலில் லாஃப்ட் கொடுத்து அது கீழே செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கு. அண்டு ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு நூக்கன் கார்னருமே சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட பூஜை ரூம் தான். பூஜை ரூமோட சைஸ் வந்து 5க்கு 2 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கேபினெட் ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே வாட்டர் ட்ராப் வுட்டில் தான் வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரெடிமேட் டோருங்க, தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. அந்தளவுக்கு வந்து ஹை குவாலிட்டியான டோர் தான் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து 6க்கு 5 அப்படிங்கிற சைஸில் இந்தியன் டைப் மெத்தடில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டியான ஹீட்ரு, ஷவரு அப்படின்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சன்லைட் உள்ளே வரதுக்கு தகுந்த மீனிக்கு ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமும் என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பட்டாலும் எந்த டேமேஜும் ஆகாத அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு டோர் தான் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 16க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜ் ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஏசி ப்ரொவிஷன் அண்டு யூபிஎஸ் ப்ரொவிஷன்னு தேவையான ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. சன்லைட் உள்ளே வரதுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து 8க்கு 5 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபர்செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்தில் நியர்பையாக வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேங்க. இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி மீண்டும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.